அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, சகாபாக்களுடைய விஷயத்துல நம்ம பொய் சொல்லிட்டோமா, அவதூறு சொல்லிட்டோமா, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்களாம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில சகாபாக்கள் செய்தத சகாபாக்களுடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அடிப்படையில செஞ்சத சகாபாக்கள் செஞ்சத பிதுஅத்துன்னு சொல்லிட்டோமா, குழப்பம்னு சொல்லிட்டோமா. சஹாபாக்கள் விஷயத்துல சொன்னது பூரா அவதூறு, பொய். அவங்க ஒண்ணு செஞ்சிருக்க, அவங்க ஹதீஸ இருக்குன்னு சொல்லி இருக்க, ஹதீஸ இல்லன்னு சொன்னாங்கன்னு பிஜே அவதூறு சொல்லி, அவங்க ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அடிப்படையில் செஞ்சிருக்கும் போது அதை பிதஅத்தா செஞ்சாங்க, மார்க்கத்துல குழப்பம் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி எவ்வளவு அவதூறுகளையும் பொய்களையும் சகோதரர் பிஜே சொல்லிக்கொண்டு இப்ப வரைக்கும் என்ன பண்றாரு, அவரு அதுல உறுதியா இருக்கிறாரு. அதுல அவர் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கல, அதுல திருந்தின பாடு இல்ல. எது பிதஅத்து, எது குழப்பம், எது அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சதுன்றத விளக்கி இருக்கோம்ல, தெளிவா சொல்லி இருக்கோம்ல. தயமம் செய்வது மார்க்கத்துல உள்ளது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தொழுகைக்காக தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்யக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்களா இல்லையா? இது மார்க்கத்துல இல்லாத புதுசு தானே, இது மார்க்க அடிப்படையில சரியா? அப்ப இவர் அப்பாஸ் அலி ஸலஸலபி என்ன சொல்ல வர்றாரு? அப்ப தயமம் செய்யறது ஹராம்னு அறிவிங்க பார்ப்போம். அப்ப சலபுகள் எல்லாம் கூடி, கள்ள சலபிகள் எல்லாம் கூடி இன்று முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயமத்தை மறுத்திருப்பாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயமத்தை மறுத்திருப்பாங்க. அதனால தயமம் செய்வது ஹராம் என்று தில்லிருந்து அறிவி பார்ப்போம். இதை கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை நபி தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக, பொய்யர்களாக, மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாகத்தான் ஹதீஸ் கலையிலே கருதப்படும். அப்ப யாரு குழப்பம் பண்றா? சகாபாக்கள் அப்படி தப்பா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், ஓம் பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ். நீ திமுற அறிவிச்சேனா சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய வேலை வேணாம். மக்களை தூண்டி விட பாக்குறது, இந்த மாதிரி சகாபாக்கள் சொல்லாதத நாம அவங்க மேல இட்டு கட்டின மாதிரி இவர் திருப்பி விட பார்க்கின்றார். இது ஒரு அயோக்கியத்தனம். அதே மாதிரி சகாபாக்களை விட எனக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜே சொன்னாராம். சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஒழுங்கா விளங்கல, ஹதீஸ் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சஹாபாக்களுக்கு விட நான் நல்ல குர்ஆனை புரிவேன். யாரு? சகோதரர் பிஜே என்ன சொல்றாரு? சஹாபாக்களோட நான் நல்ல குர்ஆனை நல்லா விளங்குவேன், சஹாபாக்களோட ஹதீஸ்கள் எனக்கு நல்ல தெரியும். என்னன்றத தெளிவா சொல்றத மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. மக்களை திசை திருப்புற மாதிரி, தூண்டி விடுற மாதிரியான மக்களை மூடர்கள் ஆக்கக்கூடிய வேலை வேணாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்பாஸ் அலி ஸலஸலபி அவர்கள் சகோதரர் பிஜே அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டிற்கு இதே அப்பாஸ் அலி ஸலஸலபி அவர்களே தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும் பொழுதே அழகிய முறையில் பதிலடி கொடுத்து விட்டார். அந்த பதிலை இப்பொழுது காணுங்கள். சஹாபாக்களை பிஜே இழிவுபடுத்தினாரா? இதோ அப்பாஸ் அலி அவர்களின் அழகிய விளக்கம். அதுமாதிரி சஹாபாக்களை நம்ம இழிவுபடுத்துறோமா? அதே அவர் கோட் பண்றார். சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதுன்னு சொல்றோமா? சஹாபாக்கள் நம்ம குர்ஆனை விளங்குற மாதிரி, ஹதீஸ விளங்குற மாதிரி சஹாபாக்கள் விளங்க முடியாதுன்னு சொல்றோமா? இது சஹாபாக்கள் இழிவுபடுத்துறது. இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறவங்க அல்லாஹ் விட மாட்டான் அப்படின்னு கொந்தளிக்கிறார். மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதி அதை செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்க, மதுஹப் வேண்டாம் சொல்லும் போது இமாம்களை திட்டுறான், அவுலியாவை திட்டுறான் அப்படின்னு அசத்தியவாதிகள் சொல்லி மக்களை அப்படி சொன்னாதான் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கறக்காண்டி உசுப்பேத்தி விடுறது. இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை தான் அவரும் செய்யறார். சஹாபாக்கள் இழிவுபடுத்துறோமா? நம்ம எதுக்கு இங்க சொன்னோம்? நீ சொல்ற சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் மாக்கம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. சஹாபாக்கள் குர்ஆனை எப்படி விளங்குனாங்களோ அப்படித்தான் விளங்கணும், சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்களோ அப்படித்தான் புரியணும். நம்மளா சுயமா சிந்திக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. அவங்களுக்கு பதில் தரும்போது சொல்றோம் சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அந்த அடிப்படையில் அவங்க சிந்திக்கல, அப்ப நம்ம அந்த அடிப்படையில் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இதை இவர் திருப்பி விடுறார். சஹாபாக்கள் நம்ம மட்டப்படுத்துற மாதிரி. அது மாதிரி பாருங்க,
ஹதீஸ்கள் சஹாபாக்களுக்கு விளங்க கிடைக்காத ஹதீஸ்கள் நமக்கு கிடைச்சிருக்குது, அவங்களோட இன்னைக்கு நம்ம கூட விளங்க முடியும் நம்ம சொல்லியிருக்கோம். உண்மைதான். எந்த அடிப்படையில சொன்னோம்? சஹாபாக்கள் மட்டமானவங்க, அவங்களெல்லாம் அறிவு இல்ல, நமக்கு தான் அறிவு இருக்கு, இப்படி கோணத்துல சொன்ன மாதிரி அவர் பேசுறார். எப்படி சொன்னோங்கிறத விளக்கின்னு சொல்லி இருக்கிறோம். என்ன சொன்னோம்? இன்னைக்கு புகாரி கிதாப் இருக்குது, முஸ்லிம் கிதாப் இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஹதீஸ்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல தெரிய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்களே, அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு இவ்வளவு ஹதீஸும் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்ல. அபூ ஹுரைராவுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு, உமர் ரலியல்லாஹு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சில நம்ம அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் கூட தெரியாம போயிருக்குது. ஒரு வீட்டுக்கு போனா 3 தடவை அனுமதி கேட்கணும், பதில் வராட்டினா திரும்பிடணும். இது நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம். ஏன்? இன்னைக்கு புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி தெரியல. சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்ற உண்மைதானே, இல்லாத சொல்லிட்டோம். எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற? சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்ற உண்மைதானே, இல்லாத சொல்லிட்டோம். எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற? மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? உண்மையை நம்ம உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம போயிருக்கிறது, நமக்கு கிடைச்ச ஹதீஸ்கள். இமாம் ஷாஃபி அதைத்தான் சொல்றார். இமாம் ஷாஃபி கிதாபுல் உம்முல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுக்கு பல ஹதீஸ்கள் தெரியாம போயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஷாஃபிய வழிகடன்னு சொல்லுவியா? ஷாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா? நரகத்துக்கு போவாருன்னு சொல்லுவியா? ஷாஃபிய வழிகடன்னு சொல்லுவியா? ஷாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா? நரகத்துக்கு போவாருன்னு சொல்லுவியா? உனக்கு தெரியுமா தெரியாதா? பல்லியும் அன்னி வளவாயா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேட்டாலும் பிற ஆளுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், உங்களிடத்திலிருந்து நீங்க கேட்கக்கூடியவர் உங்களை விட கூடுதல் விளக்கமுடையவராக இருப்பார். நீங்க விளங்குறதை விட கூடுதலா விளக்கமுடையவராக அவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபியன்கள் கேட்டாங்கன்னா, சஹாபாக்களை விட தாபியன்களுக்கு கூட விளங்கும். தாபியன்களிடத்துல இருந்து தபா தாபியன்கள் கேட்டார்கள் என்றால் தபா தாபியன்களுக்கு தாபியன்களை விட கூட விளங்கும். தபா தாபியன்களிடத்திலிருந்து இமாம்கள் கேட்டால் இமாம்களுக்கு தபா தாபியன்களை விட கூடுதலா விளங்கும். இமாமிடத்திலிருந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு அதை விட கூட விளங்கும். நம்மளிடத்திலிருந்து கேட்கக்கூடியவர்கள் அதை விட கூடுதலாக விளங்கிக் கொள்வார்கள். இது பிஜே உடைய மூல பெருசுன்றதுக்கு சொன்னதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களுக்கு உண்டான மகிமை, அது திருமறை குர்ஆனுக்கு உண்டான மகிமை. வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தினானே, இந்த திருமறை குர்ஆனிலே அனைத்து பொருள்களுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். எல்லாம் இதுலதான் கிடக்கு, விளக்கம் வரும், அடுத்தடுத்து விளங்கும். அப்படித்தானே பிஜே விளக்கம் கொடுத்தாரு. திருமறை குர்ஆன்ல உள்ள விளக்கத்தை தானே சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கத்தை தானே சொன்னாரு. இது பிஜேக்கு உண்டான மகிமையா? அல்லாஹ்வுடைய கலாமுக்கு உண்டான மகிமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு உண்டான மகிமை. ஜாமிஉல் கலீம் என்று சொன்னார்களே தன்னுடைய வாசகங்களை குறித்து, ஒரு வார்த்தை தான், ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கும், உங்களுக்கு ஒன்று விளங்கும், உங்களிடத்திலிருந்து கேட்கிற ஆளுக்கு அதை விட கூட விளங்கும் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உண்டான மகிமையா? இத பிஜே என்ற சின்ன வட்டத்துக்கு பிஜேவுக்கு எதிராக தூண்டி விடணுமா? எப்படின்னு பாருங்க, எப்படிப்பட்ட கேவலத்தனம், எப்படிப்பட்ட இழிவான பேச்சு. அப்ப திருமறை குர்ஆனை டம்மி பண்ணி பிஜேவை கேவலப்படுத்துறாரு. பாத்துக்கிறீங்க எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட நபர் என்பது இவருடைய வார்த்தையினுடைய வன்மத்திலிருந்து விளங்குதா இல்லையா? அதுக்குதான் எவ்வளவு உதாரணங்களை சொன்னோம், எவ்வளவோ கேள்விகளை கேட்டோமா இல்லையா? சஹாபாக்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் பின்னாடி வந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்குல. மர்சல் பஹரைனி எல்தக்கியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்களை நாமே சங்கமிக்க செய்தோம், அதற்கு நடுவுல கண்ணுக்கு புலப்படாத பர்ஸக் என்ற ஒரு திரை இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த சஹாபிக்கும் தெரியாது, இப்ப நமக்கு விளங்கி இருக்கின்றதே, விளங்குதுல, கூட விளங்குறோம்ல. திருப்பி தரும் வானம் கூட விளங்குதா இல்லையா? லைக்கன் ஹரஜன் க அன்னமா யஸாது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய உள்ளம் எப்படி அப்படியே சுருங்குகின்றதோ அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்காதவனுடைய உள்ளம் சுருங்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். விண்வெளி பயணத்துல இதயம் சுருங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிருக்குல. இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். தூண்டி விடுறாரு. சஹாபாக்களை விட பீஜ தனக்கு ரொம்ப தெரியுண்டாரு, தனக்கு தான் எங்க தெரியும் இங்க சொன்னாரு.
சகாபாக்களுடைய மூளை விட என் மூளை தான் பெருசு பிஜே சொன்னாரா? எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லு கூடுதலாக விளக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கூடுதலான விளக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உன்னைய மாதிரி மூளைக்கு மூடி போட்டுக்கிட்டு சிந்திக்கிற ஆளுங்க கிடையாது நாங்க. எந்த சஹாபியாவது சொல்லியிருக்கணும் உனக்கு, எந்த இமாமாவது சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நம்ப மாட்ட. அப்படிப்பட்ட ஆட்களா நாங்க? அல்லாஹ்வுடைய கலாமை உண்மையாக நம்பக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை உண்மையாக உளப்பூர்வமாக நம்பி ஏற்று செயல்படக்கூடியவர்கள். அப்ப ஏன் இந்த தூண்டி விடக்கூடிய வேலை, திருகுதால வேலை, தில்லுமுள்ளு வேலை, இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பண்ணி தானே மக்களை எல்லாம் வழிகட்டின் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சிந்திச்சு பாருங்க.